வணக்கம், நான் வழக்கறிஞர் மோசஸ். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடக்கூடிய பாஜகவை சார்ந்த வேட்பாளர் இப்ப சமீபத்தில் தெரிவித்த கருத்து என்னன்னா, அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிதம்பரம் ஒரு ஆன்மீக பூமி, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய சொந்த செலவுல ஆன்மீக சுற்றுலா அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எங்க அழைத்து செல்வாங்கன்னா, குழந்தை ராமரை பார்ப்பதற்கும் மதுரா கிருஷ்ணரை பார்ப்பதற்கும் தாஜ்மஹாலுக்கும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இந்த தாஜ்மஹாலை குறித்து அதே பிஜேபி சேர்ந்த ஒரு எம்பி விபி சுரேந்தர் சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தாஜ்மஹால் இடிக்கப்பட வேண்டும், தாஜ்மஹால் இருந்த இடத்துல சிவன் கோவில் இருந்தது, தாஜ்மஹால் ராம் மஹாலாக மாற்றப்பட வேண்டும் சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னது. இப்போ இப்படி இந்த பக்கம் பிஜேபி சார்ந்த ஒரு எம்பி இப்படி சொல்றாரு, அதே பிஜேபி சார்ந்த ஒரு இன்னொரு எம்பி இங்க கேண்டிடேட் தாஜ்மஹாலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இப்படி இவங்க எப்பேற்பட்டவங்கன்றதை புரிஞ்சுக்குங்க. ஒரு பக்கம் இது இருக்கட்டுங்க. இதே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த தொகுதி மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, அவரு நாடாளுமன்றத்துல எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாங்க ஒரு டேட்டா எடுத்தோம். அந்த டேட்டாவின் அடிப்படையில சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். சிதம்பரம் தொகுதியில் 91,90,000 ரூபாய் மதிப்புள்ள 14 பேருந்து நிழற்குடைகளை அவர் அந்த இடத்துல அமைச்சு கொடுத்திருக்கிறாருங்க. சிதம்பரம் தொகுதியின் வளர்ச்சிக்காக 2019 இருந்து 2024 வரை 16,60,00,000 ரூபாய் மதிப்புள்ள மேம்பாட்டு பணிகளை செய்திருக்கிறார். 1,70,00,000 ரூபாய் மதிப்புள்ள பள்ளி வகுப்பறைகள் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். 1,69,00,000 ரூபாய் மதிப்புள்ள 5 சமுதாய கூடங்களை கட்டி தந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைத்த சில முக்கியமான கோரிக்கைகளை நான் அந்த இடத்துல பட்டியலிட விருப்பப்படுறேன். அரியலூரில் மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்காக நாடாளுமன்றத்தில் இவர் குரல் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 60 கிலோமீட்டருக்கு இடையிலான சுங்கச்சாவடிகளை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். அகில இந்திய அளவில் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், ஆணவ கொலைகளை தடுக்க யூனியன் கவர்மெண்ட் சட்டம் இயற்ற வேண்டும், தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், இந்திய தேசத்தில் உள்ள பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், விவசாயிகளின் தற்கொலைகளை தடுப்பதற்கு அவர்கள் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட மோடி கவர்மெண்ட் 25,000 லட்சம் கோடி வாராக்கடன், கார்பரேட் வாராக்கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. சோ விவசாயிகள் வாங்கினுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். பாதுகாக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை அனுமதிக்க கூடாது, அந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஹஜ் பயணத்திற்கு ஆகும் செலவுக்கு ஜிஎஸ்டி எக்ஸப்ஷன் வேண்டும் என்பதற்காகவும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். முத்தலாக் தடை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், குடிநீர் சிக்கலை தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். சிதம்பரம் தொகுதியை உள்ளடக்கிய டெல்டா மாவட்டங்கள், அதுதான் டெல்டா மாவட்டம் அந்த பெல்ட்ல வருது, அதுல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது மைசூர் மயிலாடுதுறை அதிவிரைவு தொடர்வண்டி கடலூர் வரை நீட்டிப்பு, சிதம்பரத்தில் அதற்காக நிறுத்தம் அறிவிப்பு செய்திருக்கிறார். இது இவருடைய கோரிக்கையை முன்வைத்து ஒன்றிய அரசு தெரிவித்த கருத்து. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் பேசியிருக்கிறார். அஞ்சல் துறை பணியிடங்களில், அதாவது யூனியன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதாகவும் பேசியிருக்கிறார். ரயில்வே துறையில் வேலை வாய்ப்புகளில் வெளி மாநிலத்தவர், அதாவது நார்த் இந்தியன்ஸ் அதிகமா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது, தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பேசியிருக்கிறார். வருமான வரி வரம்பை 10 லட்சமாக உயர்த்த வேண்டும், குடிசை வீடுகளில் நிரந்தர வீடுகளாக மாற்ற பெரும் திட்டத்தை அறிவிக்க வேண்டும், தலித் மாணவர்களுக்கு சிறப்பு பள்ளிகளை நாடு முழுவதும் தொடங்க வேண்டும், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு போதிய நிதியை ஒதுக்க வேண்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான போதிய நிதியை ஒதுக்க வேண்டும், நிலமற்ற விவசாய தொழிலாளருக்கு உதவ அனைவருக்கும் அடிப்படை வருமானத்தை அரசு நிர்ணயிக்க வேண்டும், ஒரே நாடு ஒரே சுடுகாடு என்கின்ற திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வரும். சுடுகாடுகள் டிஃபரன்சஸ் இருக்கு, இருவேறு சுடுகாடுகள் இருக்கு. இவங்க சொல்றாங்கல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்கல்ல, அந்த முறை இல்லாம ஒரே தேசம் ஒரே சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்பதையும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். நீட் நெக்ஸ்ட் என்எம்சி, அதாவது நெக்ஸ்ட் நேஷனல் எக்ஸிட் டெஸ்ட், எம்பிபிஎஸ் எக்ஸாம், ஃபாரின்ல போயிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வருவாங்க, இந்தியாவில பிராக்டிஸ் பண்றதுக்கு நெக்ஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்குது. அந்த நீட் நெக்ஸ்ட் என்எம்சி தேர்வுகளை, இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். மருத்துவத்தை தனியார் மயமாக்க கூடாது, மருத்துவ கல்லூரிகளை உருவாக்க வேண்டும், எங்கெங்கெல்லாம் மருத்துவ காலேஜ் மெடிக்கல் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் குறைவா இருக்கோ அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜஸ் உருவாக்கணும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதற்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லிட்டு ஒரு நிதி இருக்குங்க, அந்த நிதி கட்டாயம்
எஸ்சி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் 15%, எஸ்டி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் 7.5% கட்டாயம் மேண்டேட்டரியா செலவிடணும், அந்த பகுதியோட மேம்பாட்டுக்காக செலவிடணும் என்று விதி இருந்தது. இந்த விதியில ஒன்றிய அரசு தளர்வுகள் கொண்டு வந்து அது கட்டாயம் இல்லை ஆக்கிய பொழுது இதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார், தோழர் ரவிக்குமார் அவர்களும் குரல் கொடுத்திருக்கிறார். இது திட்டமிட்டு தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியை இவங்க பிஜேபி கார்னர் பண்றாங்க என்பதற்காக. இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் சிஸ்டம் முழுமையாக பொதுத்துறை நிறுவனங்கள் பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிறத புள்ளி விவரங்களோடு அடக்கி ரிசர்வேஷனை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவும் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட சர்வதேச லெவல்ல ஒரு பாப்புலரான ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில ஊழல் முறைகேடு நடந்தது. அந்த யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. விதிகளை மீறி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இது கட்டணங்கள் பல மடங்கு உயர்த்தப்பட்டது. இதுக்கு எதிராக மாணவர்கள் போராடிய பொழுது அவங்க சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. சோ இந்த இஷ்யூவை பார்லிமெண்ட்ல அட்ரஸ் பண்ணி அதுக்கு ஒரு சிறப்பு விசாரணை அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் டாக்டர் திருமாவளவன் அவர்களும் குரல் கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையை ஒரு பக்கம் பார்லிமெண்ட்ல அட்ரஸ் பண்ண இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மதவாதம் எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ, எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இதுல நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் மதத்தை பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க, அதாவது யூனிஃபார்மிட்டியை பேசக்கூடிய ஒரு குரூப் இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுதோ அதெல்லாம் பண்ணக்கூடிய குரூப் ஒரு பக்கம், கான்ஸ்டிடியூஷன் என்னெல்லாம் சொல்லுதோ அதை முன்மொழியக்கூடியவங்க, அதை பிராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க, அதை பாதுகாக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. சோ உங்களுடைய வாக்கு யூனிஃபார்மிட்டியை பேசக்கூடிய இவர்களுக்கா இல்ல யூனிட்டியை பேசக்கூடிய இவர்களுக்கா என்பதை நீங்க முடிவு பண்ணுங்க. நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் குழந்தை ராமரை பார்ப்பதற்கு அழைத்து செல்வோம்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளுடைய கல்விக்காகவும் அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காகவும் அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் பேசக்கூடியவங்க, கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கக்கூடியவங்க, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்கக்கூடிய பண்புகளை பாதுகாக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. உங்களுடைய வாக்கு இவர்களுக்கா இல்ல இவர்களுக்கா என்பதை நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த தேர்தல் வெறும் எலக்டோரியல், இந்த தேர்தல் வெறும் ஒரு சாதாரண நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக ரீதியாக மட்டுமே அணுகக்கூடிய தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் முழுக்க முழுக்க ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய பண்புகளையும் கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். இந்தியான்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க இருக்க போதா இல்ல இது சிதைக்கப்பட போதா அப்படிங்கிறத அந்த தேர்தல் புதிய வாக்காளர்களும் வாக்களிக்கக்கூடிய இருக்கிறவர்களும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, அம்பேத்கர் சொல்லியிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த புதிய இந்தியா, அதாவது யூனிட்டி இந்தியாவை நம்ம உருவாக்க போறோமா இல்ல யூனிஃபார்மிட்டி இந்தியாவை உருவாக்குவதற்கு இவர்கள்கிட்ட நம்ம நாட்டை பலி கொடுக்க போறோமான்றத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.